ஹாய் ஆல். இந்த வீடியோல நம்ம பெஞ்சமின் நெட்டன்யாஹூ, அதாவது இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர், அவரை பத்தி தான் பார்க்க போறோம். அவர் இப்ப ரீசெண்டா ஒரு இன்ஃபர்மேஷனே சொல்லியிருந்தாரு. இது மாதிரி அவருக்கு ப்ராஸ்டேட் கேன்சர் இருந்தது, அதை வந்து ஏர்லி ஸ்டேஜ்ல ஐடென்டிஃபை பண்ணிட்டு இப்ப வந்து நான் ஆல்மோஸ்ட் ஃபுல்லி ரெக்கவர் ஆயிட்டேன், இந்த பிரச்சனை எதுவுமே இல்லை, இப்போ வார் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்ததுனால அப்ப அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்காம இப்ப நான் இந்த இன்ஃபர்மேஷனை சொல்றேன் அப்படின்னாரு. சரி, யார் இந்த பெஞ்சமின்? இவர் எப்படி இந்த இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டரா இருந்தாரு? அவர் எப்படி இவ்வளவு வருஷங்கள் இந்த பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற பொசிஷன்ல இருக்காரு? இவர் எங்க பிறந்தாரு, எங்க வளர்ந்தாரு, இவரோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, இதெல்லாம் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல வந்து டீடைலா பார்க்க போறோம். ஓகே, இந்த பெஞ்சமின் நெட்டன்யாஹூ அப்படிங்கிறவரு இஸ்ரேல்ல தான் பிறந்திருக்கு. அதாவது இந்த இஸ்ரேல் நாடு உருவான ஒரு வருஷத்துல இவர் வந்து இவரோட பெற்றோர்களுக்கு இரண்டாவது மகனா பிறந்திருக்காரு. அதாவது அக்டோபர் 21, 1949 டெல் அவீவ் அப்படிங்கிற பிளேஸ்ல இஸ்ரேல்ல வந்து இவர் பெஞ்சமின் அப்படிங்கிறவர் பிறந்திருக்காரு. இவருக்கு ஒரு அண்ணன் இருக்காங்க, பிளஸ் இவருக்கு ஒரு தம்பியுமே இருக்காங்க. இவரோட அப்பா பாத்தீங்கன்னா ஹிஸ்டோரியன் டீச்சர், இவங்க அம்மாவுமே டீச்சர் தான். சோ இவங்களோட சைல்ட்ஹுட் அப்படிங்கிறது ஜெருசலேம்ல தான் இவர் படிச்சிருக்காரு. இவரோட ரூட்ஸ் எல்லாமே ஜெருசலேம்ல தான், அங்கதான் பிறந்தது. இவரோட பேசிக் எஜுகேஷன் அப்படிங்கிறது ஜெருசலேம்ல தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா இவரோட அப்பாவுக்கு என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குன்னா, இது மாதிரி பிலடெல்பியா ஸ்டேட், அதாவது அமெரிக்கால உள்ள பிலடெல்பியா ஸ்டேட்ல வந்து அவருக்கு வந்து ஒரு அகாடமிக் கெரியர் கிடைச்சிருக்கு. சோ அதுக்காக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இவங்க ஃபேமிலியே யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு, அதாவது அமெரிக்காவுக்கு மூவ் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்க அவரோட எஜுகேஷன் வந்து கண்டினியூ பண்றாரு. ஐ மீன் அவங்க ஃபேமிலியே, அவரோட பிரதர்ஸ், இவர் எல்லாருமே அவங்களோட எஜுகேஷனை வந்து யுனைடெட் ஸ்டேட்ல வந்து கண்டினியூ பண்றாரு. அங்க பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் லைக் செஸ், அதுக்கப்புறம் டிபேட், இதெல்லாம் வந்து இவருக்கு ரொம்பவே ஆர்வம் இருக்கு. அதனால ரொம்பவே வந்து அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்காரு, ரொம்பவே வந்து எக்ஸல் பண்றாரு. ஐ மீன் ஹி எக்ஸல்ட் இன் ஆல் திஸ் ஆக்டிவிட்டிஸ், அந்த மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இவரோட எஜுகேஷன், ஐ மீன் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இன்ஃபர்மேட்டிவா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஓகே, பேக் டு த வீடியோ. இவரோட எஜுகேஷன் எல்லாமே வந்து யுனைடெட் ஸ்டேட்ல முடிச்சுட்டு, ஐ மீன் ஹையர் எஜுகேஷன் முடிச்சுட்டு, ஸ்கூலிங் முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா இவர் டைரக்டா என்ன பண்ணிட்டாருன்னா 1967 இஸ்ரேலுக்கு போயிட்டு, ஐ மீன் இஸ்ரேல் டிஃபென்ஸ் போர்ஸ் அந்த இடத்துல வந்து மிலிட்ரியில வந்து ஜாயின் பண்ணிட்டாரு. அங்கேயுமே என்னவா இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அங்க உள்ள ஒரு கமாண்டோ யூனிட், அதாவது சைரட் மட்கல் அப்படிங்கிற ஒரு கமாண்டோ யூனிட்ல வந்து இவர் ஆக்சுவலா கேப்டனா இருந்து அங்கேயுமே அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது, அவரோட சர்வீஸ் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்திருக்கு. லைக் வந்து ஈவன் அந்த இடத்துல அவரோட சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் மேல வந்து குண்டடிப்பட்டிருக்கு, காயம் பட்டிருக்கு, இன்ஜூர்ட் ஆயிருக்காரு. பட் இருந்தாலுமே அங்க வந்து பல மக்களை காப்பாத்திருக்காரு. இந்த பார்டர் எண்ட் அப்படிங்கிற பல வார்ல வந்து இவர் இன்வால்வ் ஆகி அந்த சர்வீஸ் அப்படிங்கறது, இஸ்ரேல் மிலிட்டரி சர்வீஸ் அப்படிங்கறத முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 1970s இவர் என்ன பண்றாரு, அதாவது 1967 அரௌண்ட்ல வந்து அவருக்கு இஸ்ரேல் போறாரு, இந்த மிலிட்டரி சர்வீஸ்ல எல்லாம் இன்வால்வ் ஆகுறாரு. அதுக்கு இவர் வந்து ஸ்கூல் எஜுகேஷனை முடிச்சுட்டு டைரக்டா மிலிட்டரிக்கு போயாச்சு. அதனால 1970 இவரோட கிராஜுவேஷனுக்காக திரும்பவும் வந்து அமெரிக்காவுக்கு வராரு. அங்க அமெரிக்காவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவரோட எஜுகேஷன் MIT, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிஸ், இங்க எல்லாமே அவர் வந்து அவரோட எஜுகேஷன் அப்படிங்கறது கண்டினியூ பண்றாரு. அப்ப அவரோட படிச்சுட்டு இருக்கும் போது அப்பதான் இவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்து மீட் பண்றாரு. சோ ஐ மீன் இவங்களோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட நேம் பாத்தீங்கன்னா மிரியம் வெய்ஸ்மான் அப்படிங்கிறவங்க. இவங்க ரெண்டு பேருமே படிக்கும் போதே இவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது இருக்கு. அதுக்கப்புறம் 1972 இவரு மிரியம் அவங்களையவே வந்து திருமணமும் செஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறமா, அதாவது இவங்க திருமணம் அப்படிங்கிறது 1972 நடக்குது. அதுக்கப்புறம் 1976 இவரோட லைஃப்ல வந்து ஒரு பயங்கரமான ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அதாவது இவரோட ஓல்டர் பிரதர், அவரை வந்து யுனார்த்தன், அவங்க வந்து ஜூலை 4, 1976 அப்ப வந்து என்ன பண்றாங்கன்னா, இவருமே வந்து மிலிட்டரியில தான் இருக்காரு. அப்ப வந்து அந்த ஹோஸ்டேஜஸ் வந்து ரெஸ்கியூ பண்ண, அப்ப வந்து ஒரு பிளேனை வந்து ஹைஜாக் பண்ணிடுறாங்க. ஸோ அதுல உள்ள ஹோஸ்டேஜஸ் வந்து ரெஸ்கியூ பண்ணும்போது பாத்தீங்கன்னா இஸ்ரேலி மிலிட்டரி அந்த சர்வீஸ்ல உள்ள இவர் ஒருத்தவர் மட்டும் அந்த எக்ஸிகியூஷன் அப்ப வந்து இறந்து போயிடுறாரு. அப்ப இந்த விஷயம் கேக்குறப்போ வந்து பெஞ்சமினுக்கு வந்து அவரால் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. பயங்கரமா வந்து இதனால வந்து அவர் பாதிக்கப்படுறாரு. அதுக்கப்புறமா இவரு அந்த ஆன்டி டெரரிசம் அப்படிங்கிறதுல ரொம்பவே இன்வால்வ் ஆகுறாரு. இன்னும் சொல்ல போனா இவரோட ஓல்டர் பிரதர் இறந்தாரு இல்லையா, அவரோட பேர்லவே ஒரு ஆன்டி டெரரிசம் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கறதுமே ஃபார்ம் பண்றாரு. அதுக்கப்புறம் புக்ஸ் எல்லாமே எழுதுறாரு. அது எல்லாமே எதை பத்தி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்டி டெரரிசம் பத்தி தான் இருக்கு. சோ இவரோட ஓல்டர் பிரதர் இறந்தது அப்படிங்கிறது இவருக்கு பயங்கரமான ஒரு பாதிப்பை கொடுத்திருக்கு. சரி, அதுக்கப்புறம் இந்த 1970s பாத்தீங்கன்னா ஒரு தடவை 2 தடவை கிடையாது, பல முறை இவர் வந்து இஸ்ரேலுக்கு வந்து என்டர் பண்ணிட்டு எக்ஸிட் அந்த மாதிரிங்கிறது இவர் பல முறை பண்ணிட்டு தான் இருந்திருக்காரு.
அதுக்கப்புறம் ஒன்ஸ் இவரோட ஓல்டர் பிரதர் இறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அகைன் இவர் பேக் டு யூஎஸ் வந்துட்டு அவரோட எஜுகேஷன் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 1972ல வந்து இவங்களுக்கு வந்து திருமணம் நடந்தது. மிரியம் அப்படிங்கிறவங்களோட திருமணம் நடந்திருந்தது. ஆனா இவங்க 2 பேருக்குள்ள ஒரு குழந்தையுமே இருக்கு. ஆனா 1978ல அவங்களோட திருமணம் அப்படிங்கிறது ஒரு எண்டுக்கு வந்துருது. டிவோர்ஸ் ஆயிடுது யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல. அதுக்கப்புறமா என்ன பண்றாங்க அப்படின்னா 1978ல இந்த மாதிரி மிரியம் அப்படிங்கிறவங்கள பெஞ்சமின் வந்து மியூச்சுவலா வந்து டிவோர்ஸ் பண்ணிடுறாங்க. அதுலயுமே அவரு கொஞ்சம் உடஞ்சு போறாரு. அதுக்கப்புறமா பெஞ்சமின் என்ன பண்றாருன்னா அகைன் ஒரு மல்டிபிள் டைம்ஸ் அவர் இஸ்ரேலுக்கு போறாரு திரும்பவும். ஆனா அவரோட ஒர்க் அப்படிங்கறத எங்க வச்சிருக்காருன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல தான் ஒர்க் பண்றாரு. அங்க வந்து எங்க ஒர்க் பண்றா போஸ்டன் அப்படிங்கிற ஒரு கன்சல்டன்சி குரூப்ல வந்து அவர் ஒர்க் பண்றாரு. பிளஸ் அவர் வந்து சில பர்னிச்சர் ரிலேட்டட் கம்பெனிஸ்லயுமே ஒர்க் பண்றதா சோர்சஸ் இருக்கு. சோ இந்த மாதிரி அவர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவரோட ஃபேமிலி ஃப்ரெண்ட், அதாவது 1977 to 1980 வந்து இந்த போஸ்டன் கன்சல்டிங் குரூப் இந்த பர்னிச்சர் ரிலேட்டட் கம்பெனி எல்லாமே ஒர்க் பண்றாரு. அப்ப வந்து இவரோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து இஸ்ரேல் எம்பசி, யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல உள்ள இஸ்ரேல் எம்பசில வந்து ஒர்க் பண்றாரு. அவரோட பேர் என்ன சொல்றாங்கன்னா மோஷே ஆரன்ஸ். இனிமே இந்த பிக்சர்ல காமிக்கிறோம் இல்லையா, அவர் தான். அவர் வந்து இவருக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்கறாரு. அதாவது இந்த இஸ்ரேலி எம்பசி இருக்கு இல்லையா, லைக் வாஷிங்டன் டிசில, அங்க வந்து இவருக்கு வந்து ஒரு பொசிஷன் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. ஸோ அகெயின் ஏன்னா இவரோட இங்கிலீஷ் வொக்கபுலரி அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்கு. பிளஸ் இவரோட என்ன சொல்றது, இவர் எஜுகேஷன்லயுமே சரி இல்ல இந்த மிலிட்டரி சர்வீஸ்லயுமே சரி இஸ்ரேலுக்கு வந்து பயங்கரமா வந்து சர்வீஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கான ரெக்கார்டு இருக்கு. பிகாஸ் இந்த கமாண்டோ யூனிட் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் கேப்டனா ஒர்க் பண்ணியிருந்திருக்காரு. பிளஸ் அதுல இன்ஜூர்டுமே ஆயிருக்காரு. பிளஸ் இவரோட ஓல்டர் பிரதர் பாத்தீங்கன்னா இறந்துட்டாரு. ஸோ இந்த மாதிரி இவரோட சர்வீஸ் அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு வந்து பயங்கரமா இருக்கு. அப்படிங்கிறப்போ இவரோட ஃபேமிலி ஃப்ரெண்டான இவர் வந்து ஆல்ரெடி அங்க ஒர்க் பண்ணதுனால இவருக்கு அந்த அம்பாசிடர் அப்படிங்கிற ஒரு பொசிஷனை கொடுக்குறாங்க. ஸோ மீன்வைல் இப்ப யுனைடெட் ஸ்டேட்ல பெஞ்சமின் என்ன பண்றாருன்னா 1981ல அங்க வந்து ஃபிளோர் கேட்ஸ் அப்படிங்கிறவங்களையுமே மீட் பண்ணி அவங்களுக்கு கூட ஒரு ரிலேஷன்ஷிப். ஸோ இது ஆக்சுவலி அவங்களோட செகண்ட் ஒய்ஃப். ஸோ இவங்களை மீட் பண்ணி இவங்களையுமே திருமணம் அப்படிங்கறத செஞ்சுக்கிறாரு. ஆனா இந்த திருமணமுமே பாத்தீங்கன்னா 1981ல பண்றாரு. பட் 1984லயுமே அகைன் இவங்க வந்து பிரிஞ்சிடுறாங்க. ஸோ இந்த 1981ல இவங்க திருமணம் அப்படிங்கிறது நடக்குது. 1982ல தான் இவர் வந்து அந்த இஸ்ரேல் எம்பசி அங்க வந்து அம்பாசிடரா வந்து அப்பாயிண்ட் ஆகிறாரு. அதாவது எக்ஸாக்டா அவர் என்னவா அப்பாயிண்ட் ஆகிறாருன்னு பாத்தீங்கன்னா he was appointed as deputy chief of mission, அதாவது deputy ambassador level role at Israel embassy in Washington DC வந்து பெஞ்சமின் அப்படிங்கிறவங்க அப்பாயின்மெண்ட் ஆகிறாங்க. ஸோ திஸ் இஸ் த பிளேஸ் எங்க வந்து அவரோட அந்த பொலிட்டிக்கல் அந்த ஸ்டார்ட் அப்படிங்கிறது பெஞ்சமின்க்கு வந்து இந்த இடத்துல தான் நடக்குது. ஸோ இங்க இருந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1 by 1 அடுத்தடுத்த ரோல் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவர் கரண்டா என்னவா இருக்காருன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், பிரைம் மினிஸ்டரா இருக்காரு. சோ இந்த இதுக்குள்ள ஓகே இது பிரைம் மினிஸ்டரா மட்டும் இருக்காரா, வேற ஏதாவது இவர் மேல வந்து ஒரு பிளாக் மார்க் இருக்கான்னு பாத்தீங்கன்னா எக்கச்சக்க ஸ்கேண்டல்ஸ், எக்கச்சக்க கேசஸ், இன்னும் சொல்ல போனா இன்டர்நேஷனல் லெவல்ல இவருக்கு அரெஸ்ட் வாரண்ட் அப்படிங்கிறது கூட இருக்கு. சோ இது எல்லாத்தையுமே பத்தி நம்ம பார்ட் 2ல பார்க்க போறோம். சோ இந்த பார்ட் 1ல இப்ப நம்ம இவரை பத்தி என்ன ஐ மீன் இவரோட ஃபேமிலி என்ன, இவர் எப்படி ப்ராட் அப், இவர் எங்க படிச்சாரு, இவர் எப்படி வந்து அந்த மிலிட்டரிக்குள்ள வந்தாரு, பிளஸ் இவரோட லைஃப் எப்படிங்கிறது இந்த பொலிட்டிக்கல்குள்ள அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதை பத்தி தான் பாக்குறோம். உங்களுக்கு என்னோட சேனல் இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. இதோட கண்டினியூஷன் அப்படிங்கறத வந்து நான் பார்ட் 2ல கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் டூ செக் அவுட். ஐ மீன் இன்னொரு 1 daysல அப்லோட் பண்ணிடுறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.